இருந்தாலும் ஒரு குழந்தை அது தனக்கு புரியல, என்னால் முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெத்தவங்க வந்து அதுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்றது சிறப்பா, இல்லை இந்த மாதிரி திணித்தல் அப்படிங்கிறது சிறப்பா? இது பற்றி உங்களுடைய மனசில் ஆசை இருக்கும், தப்பே இல்லை. தாய் தந்தை இருக்கணும், நல்ல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் வளர்க்கணும், தப்பு கிடையாது. ஆனால் நான் ஒரு சிம்பிளாக சின்ன வயசுலேருந்து நீங்கள் விதைக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ ஒரு 5 வயசு பிள்ளை நீங்கள் போலீஸ் நமக்கு 22 வயசு 25 வயசில் போலீஸாக நிற்கும் போது அவன் மைண்டில் ஃபுல்லாக நின்று கொண்டு போகணுன்னு கரெக்டாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்க முதல்ல என்ன சொல்ல வராங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம பிள்ளைகிட்ட என்ன ஸ்கில் இருக்குது. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் பொதுமக்களுக்காக, பெண்களுக்காக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கான டாபிக் வந்து பிள்ளை வளர்ப்பு. சமீபத்தில் ஒரு பதிவு நான் பார்த்தேன் யூடியூப்பில், ரொம்ப நீங்கள் கூட பார்த்துருந்துருக்கலாம், ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்த ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய ஹாலில் உட்கார வச்சு அவங்க அம்மா பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்கிட்ட பேசுகிறாங்க, ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. அந்த குழந்தை அழுகுது, எனக்கு நீ சொல்கிறது புரியலம்மா, நீ எனக்கு தமிழில் சொல்லு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லி அவங்க அம்மா கேட்கல. இப்போது இது வந்து ஒரு திணிப்பு. கண்டிப்பாக நமக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியணும், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், இந்த மாதிரி நிறைய மொழிகள் கற்று வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். இருந்தாலும் ஒரு குழந்தை அது தனக்கு புரியல, என்னால் முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெத்தவங்க வந்து அதுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறது சிறப்பா, இல்லை இந்த மாதிரி திணித்தல் அப்படிங்கிறது சிறப்பா? இது பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பிள்ளை வளர்ப்புன்றது எப்படி இருக்கணும்? நல்ல விஷயம் கேட்டிங்கம்மா. இப்போ இருக்கிற சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லார் தாய் தந்தைக்கும் மனசில் என்ன என்னன்னா, நம்ம பிள்ளை வந்து நல்ல ஒரு கிரேடில் வரணும், 100க்கு 100 எடுக்கணும், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வரணும், ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்துடணும், படிப்பில் இருந்தாலும் ஃபஸ்ட்டில் வந்துடணும், மார்க்லேயும் ஃபஸ்ட்டில் வரணும், ஸ்கூல்லேயும் ஃபஸ்ட்டில் வரணும், ஸ்டேட்லேயும் ஃபஸ்ட்டு வரணும். எல்லார் மனசிலும் ஆசை இருக்கும், தப்பே இல்லை. தாய் தந்தை இருக்கணும், நல்ல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் வளர்க்கணும், தப்பு கிடையாது. ஆனால் நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், நம்மளோட வாயில் வந்து ஒரு இட்லி நுழையுதுன்னா அந்த ஒரு இட்லி தான் நம்ம உள்ளே தள்ள முடியும். 2.5 இட்லி எடுத்து தள்ளனா என்ன ஆகும்? சாப்பிட முடியாது, மூச்சு திணறும். மாடு மாதிரி இருக்க நம்மளுக்கே அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை வயிறுன்றது சின்னது, அதில் எவ்வளோ உணவு போகுமோ அவ்வளோ உணவு தான் நீங்கள் திணிக்கணும். இஷ்டத்துக்கு வாயில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்றத விஷயம் அந்த வாயில் போட்டு சொருவி அடித்து சாப்பிட்ற விஷயத்தில் எப்படி கடுமையாக பண்ணுறோமோ அதே இப்போ நீங்கள் படிப்பில் பண்ணுறீங்க. இதுதான் லாஜிக், இதுதான் இவ்வளோ தான் சிம்பிள். நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்கம்மா, அந்த குழந்தையோட சிறு குடல் வந்து இவ்வளோ தான் இருக்கும், அது எவ்வளோ சாப்பிட்றமோ நீங்கள் அவ்வளோ தான் சாப்பிடும். அந்த மாதிரி தான் படிப்பு, அதோட மெயின்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தான் அது ஏறும். இப்போ எதிர் வீட்டு பையன் வந்து இதே கிளாஸு, அதே ஸ்கூலு, அதே தான் இருக்கான், அவன் மார்க் அதிகமாக எடுக்கணும்னா அவனோட ஜீன் வேறு, அவனோட பிரெயின் வேறு, அவனோட பாசிட்டிவ் வேறு, பாசிட்டிவ் வேறு. புரியுதுங்களா? ஒருத்தர் வளர்ப்பு ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தர் நடைமுறை ஒருத்தர் மாதிரி இருக்கும், வீட்டில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இதெல்லாம் முக்கியம் இருக்குது. இருக்கிற பையன் 100க்கு 100 எடுக்கிறான், என் பொண்ணு 100க்கு 100 எடுக்கணும்னா முடியாதுமா. புரியுதுங்களா? இப்போ குழந்தைங்கலேருந்து நீங்கள் கரெக்டாக வளர்க்கணும், தப்பே கிடையாது. கண்டித்து வளர்க்கணும், தண்டித்து வளர்க்கணும், இப்படி தான் வளரணும், இப்படி தான் பேசணும், இதுதான் சாப்பிட்ணும், இதை தான் செய்யணும்னு சொல்லி கொடுக்குறது தப்பு இல்லை. ஆனால் அதுலேயும் ஒரு லிமிட் இருக்குது. எப்படி என்ன சொல்லுவாங்க, அமிர்தமாக அதிகமாக போச்சுன்னா விஷம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே அதிகமாக நீங்கள் திணிக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட மெமரி ரொம்ப கம்மி. நம்ம மக்களுக்கு புரிஞ்சுன்னா 1 GB மெமரின்னு வச்சுங்களேன், அதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணணுமோ அவ்வளோ ஸ்டோரேஜ் தான் பண்ணணும். நீங்கள் 100 GBயில் பண்ணுற ஸ்டோரேஜ் மீறி 1 GBயில் ஸ்டோரேஜ் ஆகுமா? ஸோ அரேஸ் ஆகிடும். அப்போ அந்த பொண்ணு என்ன ஆகுனா மனநிலை பாதிப்பு வந்துடும். ஸோ மைண்ட் எப்படின்னா இருக்கணும், ஒரு பதட்டம் வந்துடும், ஒரு பயம் வந்துடும், ஒரு மூளைக்கே எட்டாது. நீங்கள் அடின்னு அடிப்பீங்க. நிறைய பேர் விட பண்ணுறாங்க. யூடியூப்பில் அது ஒரு ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. குழந்தைய மிரட்டி சாப்பிட வைக்கிறது, மிரட்டி பயம் கொடுத்து படிக்க வைக்கிறது, மிரட்டி வளர்க்குறது, இது எந்த யூஸும் இல்லைம்மா. அவன் படிக்கணுன்ற அமைப்பு இருந்தாலே படிச்சிருவான். ஒரு இறைவனோட நாட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது, ஒரு பிள்ளை வந்து படிக்கணும்னா பேரண்ட்ஸ் கையில் முக்கியம்தான். ஆனால் அவன் மைண்டுக்கு அவன் என்னவோ ஆவன் நினைக்கிறான், நீங்கள் அதை முதல்ல பாருங்கள். ஒரு 6 வயசு பையன் இருக்கான், அவன் பாருங்கள் 3 வயசுலேயே ஒரு குறிக்கோள் வந்துடும். நான் சூப்பர் ஸ்டார் ஆகணும், நான் பைலட் ஆகணும், நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும், நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகணும், நான் ஜட்ஜ் ஆகணும், நான் அட்வொகேட் ஆகணும், போலீஸ் ஆகணும். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் வந்துடும். அப்போது அவனுக்கு என்ன வேணும்? இது ஆக போறியாப்பா, சரி ஆகு, அதுக்கு நீங்கள் பூஸ்ட் பண்ணுங்கள்.
ஆனால் உங்கள் மனசில் என்ன இருக்கும், நான் போலீஸ் ஆகணும்னு ஆசை, ஸோ நான் ஆக முடியல, என் பிள்ளை போலீஸ் ஆகணும்னு. ஆனால் அவன் போலீஸுக்கு அன்ஃபிட்டாக, அவனுக்கு அந்த ஆசையாக, அவனுக்கு என்ன ஆசை இருக்கும், நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், நான் ஒரு அட்வொகேட் ஆகணும், அவன் மனசில் அது இருக்கும். அந்த மனசை அப்படியே டியூன் பண்ணி நீ உங்களோட மனநிலைக்கு அவனை கொண்டு வர பார்க்குறீங்க. எப்படி முடியும்? அப்போ என்ன ஆகுதாங்க, அவன் அதையும் ஒழுங்காக படிக்க மாட்டான், நீங்கள் சொன்னதையும் படிக்க மாட்டான், நடுவுரத்தில் வந்து நின்றுவான். கேட்டால் என்ன ஆகுது, லைஃபே அவனை எவ்வளோ ட்ரை பண்ண சார், அவன் பண்ணவே இல்லை சார், அதுவும் இதுவும் நடுவில் நின்றுட்டா சார் இருவான். ஸோ லைஃபே ஸ்பாயில் ஆகிடுது. அதனால் அவன் எதை நோக்கி போகணுன்னு முதல்ல அவன் பிள்ளைங்களை கேட்கணும். இது ஆகணுமா, நீங்கள் அது கரெக்டாக அவனுக்கு கைட் பண்ணுங்கள். அவன் ஆசைப்படுற விஷயத்த அவனுக்கு நீங்கள் கைட் பண்ணிங்கனாலே, அவன் மோட்டிவேஷன் நீங்கள் மோட்டிவ் பண்ணாலே அவன் சாதிச்சிருவான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்கள் விதைக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ ஒரு 5 வயசு பிள்ளை நீங்கள் போலீஸ் நமக்கு 22 வயசு 25 வயசில் போலீஸாக நிற்கும் போது அவன் மைண்டில் ஃபுல்லாக நின்றோம். அவன் போலீஸ்னு கேட்கும்போது நீங்கள் டக்குன்னு இல்லை அதெல்லாம் அலையணும், நீ டாக்டர் ஆகிடும், உட்காந்தத்தில் சம்பாதிக்கலான்னு சம்மந்தமே இல்லை அந்த ஃபீல்டில் நுழைச்சிங்கன்னா அவன் எங்கேருந்து முன்னேறுவான், அவன் எங்கேருந்து படிப்பான், எப்படி அவன் மார்க் எடுப்பான், எப்படி அவன் ஒரு அந்த மாதிரி திணிச்சவங்க இங்கே சாதிச்சதே இல்லைதுமா. இன்றைக்கி சாதித்தவங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க முயற்சி பண்ணி அவங்கவுங்க படிக்கணுன்ற எண்ணத்தில் அவங்க என்ன மெயின் செட்டில் வளர்ந்தாங்களோ அதே மெயின் செட்டில் போகிறவங்க தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ உணவு எப்படி நம்மளோட உணவு வயிற்றில் எவ்வளோ போகுமோ அவ்வளோ திணிக்கிறோமோ அதே மாதிரி தான் படிப்போம், அதே மாதிரி தான் லாங்குவேஜும். நான் கூட அந்த லாஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்துருந்தேன். சரி நான் கேட்குறேன், நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இத்தனை பேருக்கு எவ்வளோ லாங்குவேஜ் தெரியும்? ஸோ இப்போ என்னையே எடுத்துங்க, தமிழ் பேசுவேன், இங்கிலீஷ் பேசுவேன், உருது பேசுவேன், தெலுங்கு பேசுவேன், பெங்காலி பேசுவேன், மலையாளம் பேசுவேன், 6 லாங்குவேஜ் பேசுவேன், 7 கூட சன்னத்தில் பேசுவேன். ஸோ இதெல்லாமே வந்து என்னால் பேச முடியும். இப்போ 8வது 9வது நிறைய இருக்குது, என்னால் பேச முடியும். ஏன்னா எனக்கு தெரியாது என்னோடய சர்க்கிள் எவ்வளோ, என்னோடய சுற்றளவு எவ்வளோ, என்னோட செயல்பாடு எவ்வளோ தூரம் நான் பண்ணியிருக்கேன், என்ன நாடு என்னென்ன மக்கள் வராங்க, அதெல்லாம் பேச 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 எனக்கு எல்லா ஒரு தண்ணி குடித்தோன்னே எல்லா பாஷையும் தன்னால் வந்துடுச்சு. இப்போ மீதி இருக்கிற பாஷை மாலிக் பையாச்சே, நீங்கள் குருவாக இருக்கீங்க, எல்லாருக்கும் கிளாஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் 20 மொழி கற்று வச்சுருக்கணுன்னா நான் எப்படி கற்றுக்க முடியும்? எனக்கு என்ன மொழி தெரியுமோ அதுதான் நான் பேச முடியும். இங்கே என்ன தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இது ஜென்ரல். அதுக்கு மேலே இருக்குது உன்னோட விஷயம். அது நீ என்ன ஃபீல்டை நோக்கி போகிறீங்களோ அது தகுந்த மாதிரி அந்த படிப்பு. ஸோ ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் இந்த 3 விஷயத்தையும் வந்து படிப்புன்னு இல்லைம்மா, நான் ஷார்ட்டாக முடிச்சிடறேன்னு. குழந்தைங்களை வந்து நீங்கள் அதை குழந்தையாக பார்க்கணும். நீங்கள் அதை உணவை திணிக்கிற மாதிரி நல்லா வளரணும், புஸ்தியாக வளரணும் உணவை திணிக்கிற மாதிரி படிப்பையும் திணிக்கிறீங்க. எந்த விஷயமும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அடித்து சொல்லிக் கொடுத்தா 10 நிமிஷம் அந்த குழந்தை மறந்துடுவான். ஏன்னா அந்த அடி மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், அந்த பயம் மட்டும் தான் அவன் மனசில் ஓடிட்டு இருக்கும். படிக்கிறது மெமரி ஏறாது, அவன் மறுநாள் கிட்ட மறந்துடுவான். ஏன்னா அந்த அடித்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஐயோ அடிப்பாங்களேன்னு மட்டும் தான் படிப்பானே தவிர படிக்கணும்னு படிக்க மாட்டான். படிக்கணும்னு படித்தா மட்டும்தான் படிப்பேறும். அதே மாதிரி சாப்பிட்ணுன்ற அவன் மெயின் செட்டு வயிறு கண்ணும் போனால் மட்டும் தான் சாப்பிடுவான். நீ அவனுக்கு பிடிக்காத சாம்பார் செஞ்சு வச்சு சாப்பிட வாயில் சொல்லுன்னா குழந்தை எப்படி சாப்பிடும்? அதே குழந்தைக்கு பிடிச்சி செஞ்சு வைங்க, நீ சொல்கிற மாதிரி டபுளாக வாங்கி சாப்பிட்றோம். சாப்பிடுதா இல்லையா? அப்போ உணவுலேயே உங்களுக்கு என்ன தெரியுது, அவங்க என்னவோ எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் நீ செய்யணும், அதை தான் நீ அவங்களுக்கு கொடுக்கணும். அதை விட்டு அவங்க எதிர்பார்க்குறது ஒன்று, குழந்தைங்க பேரண்ட்ஸ் கொடுக்குறது ஒன்று. அதே மாதிரி தான் படிப்புலையும் அவங்க ஒன்று ஆகணும்னு நினைக்கிறாங்க, நம்ம ஆளுங்க ஒன்று ஆகணும் மாற்றுறாங்க. தயவு செஞ்சு மக்களே அப்படி பண்ணாதீங்க. ஒரு 25-30 வருஷம் முன்னாடி அப்படி இருந்தாங்க பேரண்ட்ஸ். நீங்களாவது உங்களை மாற்றிக்கிங்க. யார் யார் என்னென்ன ஆகணுமோ விதிப்படி ஆகி தீர்வாங்க. அவன் அட்வொகேட் ஆகணுன்ற விதி இருந்தால் அட்வொகேட் ஆவான், போலீஸ் ஆகணுன்ற விதி இருந்தால் போலீஸ் ஆவான், டாக்டர் ஆகணும் அவனோட விதிப்படி நடக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், அது போதும். அதுக்குன்னு ரொம்ப திணிக்காதீங்க. வளர அதுவே வந்துடும். ஒரு ரெஸ்பான்ஸு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரியாதை கொடுக்குறது, ஒரு படிக்கிறது, சொசைட்டியில் எப்படி இருக்கணும், எல்லாமே வளர அவங்களுக்கே தெரிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு என்ன தெரியுமோ குறிப்பிட்ட வயசு வரை அதுதான் தெரியும். நீங்கள் சின்ன வயசில் சில பேர் சொல்லுவாங்க டைலாக், 20 வளைனா 60 வளையாதுன்னு. கரெக்டு இல்லைன்னா சொல்ல ஃபேக்ட்டு தான். ஆனால் அதுக்கு சில விஷயம் இருக்குது. இப்போ 5 வயசு இருக்கும்போது ஒரு இட்லி சாப்பிடுவான், 20 வயசில் ஒரு இட்லி சாப்பிடுவான், 10 இட்லி சாப்பிடுவான். சாப்பிட்றானா இல்லையா? அப்போ எப்படி வளர்ந்துச்சு? ஏன்னா குடல் பெருகும், ஸோ உணவு அதிகமாக போகும். அதேமாதிரி பெருசாகனா பிரெயின் மாறும், அப்புறம் செயல்பாடு மாறும், வளர போகிறான். ஏன் நீங்கள் சின்ன வயசில் திணிக்கிறீங்க? தயவு செஞ்சு மக்கள் அப்படி பண்ணாதீங்க. கரெக்டாக சிந்திங்க. நம்ம என்னவாக இருந்தோம், நம்ம எதில் வந்தோம், நம்ம பிள்ளை எப்படி கொண்டு போகணுன்னு கரெக்டாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்க முதல்ல என்ன சொல்ல வராங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம பிள்ளைக்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில்லை நீங்கள் கொண்டு போங்க. உங்கள் ஸ்கில்லை நீங்கள் பிள்ளைக்கு திணிக்க பார்க்காதீங்க. இப்போ உங்கள் அப்பா எக்ஸாம்பிள், உங்கள் அப்பா கார் பண்ணுறா, நீங்கள் கார்பெண்டராக இருக்கீங்களா? இல்லை. உங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுறா, நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்களா? இல்லை. ஐடியில் வேலை செய்கிறீங்களா? ஆட்டோ ஓட்டுற பையன் ஐடியில் வேலை செய்கிறான். அப்போ ஐடியில் வேலை செய்கிறப்ப ஐடியில் தான் செய்யணுமா? ஏன் டாக்டர், இன்ஜினியர், ஜட்ஜ் ஆகக்கூடாதா? ஸோ அவங்களோட பதவி அவங்களுக்கு வரணுன்ற உறவு கண்டிப்பாக அந்தோட தொழில் முன்னேற்றம், பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இறைவன் கொடுப்பான்.
அவன் எதை நோக்கி போகணுமோ அவன் நோக்கி அவன் போவான். அதுக்கு முயற்சி பண்ணாலே போதும், இறைவன் போய் சேர்த்துருவான். நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணுற இதில் பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு விஷயத்தை கொண்டு போகிறீங்க. அதை மட்டும் செய்யாதீங்க தயவு செஞ்சு. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். அனைவரும் இறைவன் பாதையில் செல்லும். ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக சொன்னீங்க. பிள்ளை வளர்ப்புனா இப்படி தான் இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி வளர்த்தீங்க அப்படின்னா அவன் எந்த லட்சியத்தை நோக்கி செல்கிறானோ அந்த லட்சியத்தை ஈஸியாக அடைய முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்துருக்கீங்க. அனைவருமே இறைவன் பாதையில் செல்வோம். நன்றிம்மா.